தடுப்பூசியும் கருத்தடையும் செய்து அதை பராமரிக்க வேண்டும். அதே போல கெட்டுப்போன உணவுகளை மக்களும் அரசாங்கம் வழங்கி வருவதால் நாய்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது. அதே போல நாய்களை விஷம் வைத்துக் கொள்ளும் சம்பவம் நடந்து வருகிறது. திருப்பூர் மாவட்ட கிராம ஊராட்சிகளில் நாய்கடி சம்பந்தமாக எந்தவிதமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும், தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் வெறிநாய் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான நாய்கள் சாலைகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து வருவதாகவும், பராமரிப்பு இல்லாமையால் பல்வேறு நோய்கள் பரவி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் தெருநாய்களுக்கு உடனடியாக கருத்தடை மற்றும் வெறிநோய் தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் எனவும், மாவட்டத்தில் கூடுதலாக கால்நடை மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். நாய்க்கடியிலிருந்து மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என கோரி அவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர்கள் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் கருத்தடை செய்யாமலும் தடுப்பூசி போடாமலும் அதிக அளவில் வெறி மக்களை கருத்து உதவி கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. உடனடியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விஷயத்தை தலையிட்டு கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும். அதே போல தெருநாய்களுக்கு உடனடியாக தடுப்பூசியும் கருத்தடையும் செய்து அதை பராமரிக்க வேண்டும். அதே போல கெட்டுப்போன உணவுகளை மக்களும் அரசாங்கம் வழங்கி வருவதால் நாய்கள் பல்வேறு விதமான நோய்களுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது. அதே போல நாய்களை விஷம் வைத்துக் கொள்ளும் சம்பவம் நடந்து வருகிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.